Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 8 chapter 18 pollution of air and water. So நம்ம வந்து class 8 videos, class 7 videos, then class 6 கூட போட்டிருக்கேன், then class 9 போட்டிருக்கேன், class 10 போட்டிருக்கேன். ஸோ ஒரு சிலவங்க கேட்குறாங்க, ஏன் மேம் நீங்கள் வந்து அங்கங்கே வந்து லெசன் போடுறீங்க, தட் மீன்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த லெசனை வந்து நான் ஃபஸ்ட்டே போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்டில் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நான் அந்த லெசனை வந்து போடுவேன். ஸோ இந்த லெசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டாங்க, அதனால தான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த லெசன் வேணும் அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யா லெட்ஸ் ரிமூவ் இன்சைட் த வீடியோ. ஸோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான் இந்த பொல்யூஷன்றது. ஸோ ரொம்ப ஈஸி லெசன் டூ. பொல்யூஷனாக என்னது? சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஓகே, நம்மளுக்கு ஏர்னா என்ன? காற்று. நம்மளை சுற்றி இருக்க அந்த காற்று வந்து எப்படி மாசுபடுது அப்படின்றத பார்க்குறோம். ஏர் பொல்யூஷன். We can survive for some time without food, but we cannot survive even for a few minutes without air. This simple fact tells us how important clean air is to us. So நம்ம சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்துடலாம், பட் ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? 1 minute இருக்க முடியுமா? நோ, ஆப்வியஸ்லி நோ தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து காற்று முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட என்விரான்மெண்ட்டை, நம்மளோட ஏரை வந்து நம்ம என்ன பண்ணோம்? பொல்யூஷனே இல்லாமல் வச்சுக்கணும். You already know that air consists of a mixture of gases. By volume, about 78% of this mixture is nitrogen and about 21% is oxygen. Carbon dioxide, argon, methane, ozone and water vapor also present in the small quantities. So ஏரில் வந்து பார்த்தீங்க, ஏரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸஸை வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான், ரைட்? ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான், ரைட்? ஓகேவா? ஸோ 78% வந்து என்ன இருக்கும்? நைட்ரஜன் தான் இருக்குது. 21% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஓசோனு, வாட்டர் வேப்பரு, ஆர்கன் அதெல்லாம் தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Do you know where the smoke could have come from? ஸோ ஸ்மோக்னா என்னது? புகை எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியுமா? நம்ம ஏரில் எப்படி கலக்குதுன்னு தெரியுமா? Addition of such substances to the atmosphere modify this. When air is contaminated by unwanted substances which have a harmful effect on both the living and the non-living is referred to as air pollution. ஸோ நம்மளோட ஏரில் வந்து எப்படி வந்து ஸ்மோக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ், ஓகேவா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்காக இருக்கலாம், இல்லை நான் லிவிங்காக இருக்கலாம். தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் போய் ஏரில் வந்து கலக்குது அப்படின்றதுனால தான் என்ன ஆகுது? ஏர் வந்து பொல்யூஷன் ஆகுதுன்றாங்க, பொல்யூட் ஆகுது. How does air get polluted? எப்படி வந்து ஏர் வந்து பொல்யூட் ஆகுது? The substances which contaminate the air is called air pollutants. ஓகே, நான் சொன்னல ஏற்கனவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லைக் நம்ம வீட்டில் இருக்க குப்பை, இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வந்து ஸ்மோக் வரும்ல, அதுலேருந்து புகை வருதுல்ல, அது போய் ஏர் கூட கலக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூட்டன்ஸ். Sometimes such substances may come from natural sources like smoke and dust arising from forest fires or volcanic eruptions. Pollutants are also added to the atmosphere by certain human activities. The sources of air pollutants are factories, power plants, automobile exhaust and burning of firewood and dung cakes. So நமக்கு வந்து ஏர் எப்படி பொல்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். போத் லிவிங் ஆலி இல்லை நான் லிவிங் ஆலின்னு பார்த்தோம். ஸோ லிவிங் ஆலி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காட்டு தீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுலேருந்து வர புகைனாலும், தென் வந்து பார்த்திங்கன்னா வால்கனிக் எரப்ஷன்ஸ், எரிமலை வெடிக்குது அப்படின்னு சொல்லல, அதுலேருந்து வர புகைனாலும் என்ன ஆகுதுன்னா, ஸோ இதுலேருந்து வர டஸ்ட்டால் வந்து ஏர் வந்து பொல்யூட் ஆகுதுன்றாங்க. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா, அதே தான் நான் சொன்னேன்ல, லைக் வந்து குப்பையெல்லாம் எரிக்கிறது, தென் வந்து கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணும்போது, தென் நம்ம வண்டியிலேருந்து வர புகை, இது எல்லாமே வந்து என்னது? ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு காரணம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்சஸ், ஏர் பொல்யூட்டன்ஸ்க்கு சோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளில விடுற புகை, தென் வந்து பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வரது, தென் ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்லேருந்து வரது, தென் வந்து பார்த்திங்கன்னா கட்டைங்களை எரிக்கிறது, தென் டங் கேக்ஸால் வரது, இதெல்லாம் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ஏர் பொல்யூட்டன்ஸ்க்கான ஒரு ரீசன் அப்படின்றாங்க. மெனி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்ட் பை ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த ஏர் பொல்யூஷனால் என்ன நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து வரும்ன்றாங்க. ஒரு டாக்ஸிக்கான ஏரை வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது என்ன ஆகும்? நம்மளோட லங்ஸை பாதிக்குள்ள, ரைட்டாக தான் சொல்கிறாங்க. Vehicles produce high levels of pollutants like carbon monoxide, carbon dioxide, nitrogen oxides and smoke. Carbon monoxide is produced from incomplete burning of fuel such as petrol and diesel. It is a poisonous gas. It reduces the oxygen carrying capacity of the blood. So vehicles வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து புகை வந்து வெளில வருது அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரி புகை அதுலேருந்து வருது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு.
and then carbon dioxide, then nitrogen oxide, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு சில ஸ்மோக்ஸ்லாம் வந்து வெளில வருது. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது? ஃபியூயல்ஸ் வந்து என்னென்னா இன்கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிறதுலேருந்து வருது. என்ன ஃபியூயல்? பெட்ரோல், டீசல். அதனால தான் நம்ம வண்டியிலேருந்து ஒரு பிளாக்கிஷாக வந்து வரும்ல, ஒரு ஸ்மோக் வரும்ல, அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாய்சனஸ் கேஸ் அப்படின்றாங்க. அது என்ன பண்ணுமா, நம்ம பாடிக்குள்ளே போச்சு அந்த காற்று நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா பிளட்டு வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகல, அதை வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. பிளட்டு கேரி பண்ணிட்டு போகிற ஆக்சிஜன் லெவலில் கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுதுன்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது பாய்சன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. Do you know if the vehicles registers in Delhi are lined up one after the other, the total length would be nearly equal to the combined length of the two longest rivers in the world, Nile and Amazon. ஸோ வெஹிக்கல்ஸில் டெல்லியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நீட்டாக வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அது நிற்க வச்சதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைன்ஸ், அந்த நிற்க வச்ச அந்த லென்த் இருக்குல்ல, அது வந்து என்னது, நம்ம உலகத்திலே இருக்க லாங்கஸ்ட் ரிவர் தட் நைல் அண்ட் ஆம்சான், அந்த ரிவரை விட நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன, ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக 2 to 3 வெஹிக்கல்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். Remember seeing a thick fog-like layer in the atmosphere, especially during winters. This is smog, which is made up of smoke and fog. Smoke may contain oxides of nitrogen which combine with other pollutants and fog to form smog. The smog causes breathing difficulties such as asthma, cough and wheezing in children. So, like என்ன அப்படின்னா, நம்மளோட அட்மாஸ்பியரில் ஒரு ஃபாக் லைக் ஸ்ட்ரக்சர், எப்படின்னா புகைமூட்டமாக இருக்குது. என்ன புகைமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ அது எந்த டைமில் பார்க்குறோம், டியூரிங் வின்டர்ஸ் டைமில் பார்க்குறோம். அந்த ஸ்மோக் வந்து என்ன அப்படின்னா, ஸ்மோக்கியும் ஃபாகியும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மோக் அப்படின்றாங்க. அந்த ஸ்மோக்கில் வந்து என்ன இருக்கும், ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் ஆக்சைட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, ஏர் பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஃபாக் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கில் இருக்கிற அந்த புகையில் இருக்க இல்லை நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அது கூட வந்து கம்பைன் ஆகி தென் வந்து என்னென்னா ஃபார்ம் கூட சேர்ந்து என்னவா மாறுது, ஸ்மாகாக மாறுது. த ஸ்மோக் காசஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் சச் அஸ் ஆஸ்தமா, காஃப், வீசிங் இன் சில்ட்ரன். அந்த ஸ்மாக் வந்து என்ன பண்ணோம், அந்த புகை மூட்டமாக இருக்கிறத நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நமக்கு நிறைய ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுன்றாங்க. ஆஸ்தமா வருன்றாங்க, தென் காஃப் வருன்றாங்க, வீசிங் கூட வருது அப்படின்றாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் ஏர் பொல்யூஷன். பெட்ரோலியம் refineries are a major source of gaseous pollutants like sulfur dioxide and nitrogen dioxide. Sulfur dioxide may be produced by combustion of fuels like coal in power plants. It can cause the respiratory problems including permanent lung damage. ஸோ வந்து என்ன, ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான். நிறைய தொழிற்சாலைகள்லேருந்து வெளில வர அந்த புகையாலே என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷன் வந்து ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க அந்த கேஸஸ், அவங்கக்கிட்ட இருக்க அந்த பொல்யூட்டன் கேஸஸை வந்து வெளில விடும்போது அதில் என்னென்னலாம் இருக்கும்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ஸில் இருக்க கோல் கூட சேர்ந்து வந்து என்ன ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து வெளில வராங்க. ஸோ அது என்னெல்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங் டேமேஜ், நம்மளோட பெர்மனெண்ட்டாகவே என்னது நம்மளோட நுரையீரலை வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸாக வந்து வருது அப்படின்றாங்க. ஸோ other kinds of pollutants are chlorofluorocarbons, CFCs, which are used in refrigerators, air conditions and aerosol sprays. CFCs damage the ozone layer of the atmosphere. So the ozone layer protects us from harmful ultraviolet rays of the sun. So less harmful chemicals are now being used in the place of CFCs. So other pollutants வந்து பார்த்தீங்க அப்படின்னா CFC தான் சொல்கிறாங்க. CFCனா என்ன, chlorofluorocarbons. அது வந்து எங்கேருந்து அந்த கேஸ் வந்து வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிலேருந்து, தென் வந்து என்ன ஏர் கண்டிஷன்லேருந்து, தென் ஏரோஸ்பேஸ் ஸ்பேஸ்லேருந்து, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜஸ், ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வருது. ஸோ கண்டிப்பாக இப்போலாம் என்ன, ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக 2 ஏசியாச்சு நம்ம வச்சுருக்கோம்ல. ஸோ அதான். ஸோ சிஎஃப்சி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓசோன் லேயரே வந்து என்னது டேமேஜ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ஓசோன் லேயரோட யூஸ் என்ன, சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேஸை வந்து அது என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது, ரைட்? அதுக்கு தானே அந்த ஓசோன் லேயரே வந்து என்ன பண்ணுமா, இந்த சிஎஃப்சிஸ் வந்து பாதிக்குது, போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. சிஎஃப்சிஸ்க்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லெஸ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. In addition to the above mentioned gases, automobiles which burn diesel and petrol also produce tiny particles which remain suspended in air for long periods. They produce visibility.
When inhaled, they cause diseases. Such particles are also produced during industrial processes like steel making and mining. Power plants give out tiny ash particles which also pollute the atmosphere. So automobiles வந்து என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் டீசலாக பேர்ன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து வெளில வருது. ஸோ அது என்ன பண்ணுமா, ஏரில் வந்து ஏர் கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகிடுதுன்றாங்க. ஸோ அது வந்து என்ன நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை நம்ம ஒன்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில டிசீசஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, வருது அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்ட் மூலியமாகவும் வருதுன்றாங்க. லைக் ஸ்டீல் மேக்கிங்லாலேயும் இந்த மைனிங்காலேயும் வந்து வர இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இதெல்லாம் வருதுன்றாங்க. ஸோ பவர் பிளான்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அவுட் டைனி ஆஷ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆல்சோ பொல்யூட் த அட்மாஸ்பியர். பவர் பிளான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆஷ் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே விடுறாங்க. ஸோ அது கூட என்ன பண்ணோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் வந்து பாதிக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி த தாஜ்மஹால். So we are well familiar with the word Taj Mahal, right? So over the past 2 decades, India's most famous tourist attraction, Taj Mahal, located in Agra, has become a matter of concern. Experts have warned that pollutants in air are discoloring its white marble. So it is not only living organisms that get affected by polluted air, but non-living things like buildings, monuments, and statues also get affected. So வந்து பார்த்தீங்க, ஸோ ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தாஜ்மஹால் சொல்கிறாங்களா. லைக் அந்த தாஜ்மஹாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொல்யூட்டன்ட்டால் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தாஜ்மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா வந்து தாஜ்மஹாலோட பில்டிங், தட் மீன்ஸ் அது ஒயிட் மார்பிளோட கலரே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சு, சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளோட அந்த பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நம்மளை லைக் லிவிங் ஆர்கானிசம்ஸை மட்டும் பாதிக்கலை, நான் லிவிங் திங்ஸ் ஈவன் மானுமெண்ட்ஸு, ஸ்டாச்சூஸு, பில்டிங்ஸ் இதெல்லாம் கூட பாதிச்சிருச்சு அப்படின்றாங்க. த இண்டஸ்ட்ரீஸ் located in and around the Agra, like rubber processing, automobile, chemicals, or especially the Mathura oil refinery have been responsible for producing pollutants like sulfur dioxide and nitrogen dioxide. ஸோ நம்மளை இந்த ஆக்ரா சுற்றி இருக்குல்ல, இந்த டெல்லி சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, தென் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, தென் வந்து ஆயில் ரிஃபைனரி இருக்குது. இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து என்ன மாதிரி பொல்யூட்டன்ஸை வந்து வெளில விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து என்னது அதிகமான வந்து பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், அதிகமான பாய்சனஸ் உள்ள கேஸ். தீஸ் கேஸ் reacts with the water vapor present in the atmosphere to form sulfuric acid and nitric acid. The acid drops down with rain, making the rain acidic. This is called the acid rain. Acid rain corrodes the marble of the monument. The phenomenon is called the marble cancer. So இந்த ஆசிட்ஸ் வந்து வாட்டர் வேப்பர் கூட கலந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் வந்து என்ன பண்ணுமா, பில்டிங் மேலே விழுந்துச்சு அப்படின்னா ஸோ மார்பிள் கேன்சரே வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து என்ன கரோட் ஆக ஆரம்பிச்சுது, கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் காசஸ் மார்பிள் கேன்சர். Suspended particulate matter such as the soot particles emitted by Mathura oil refinery has contributed towards the yellowishing of the marble. ஸோ அந்த ஆயில் ரிஃபைனரிலேருந்து வர வந்து கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிளே வந்து என்ன எல்லோவிஷ் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டேக்கன் செவரல் ஸ்டெப்ஸ் டு சேவ் த தாஜ். இட் ஹேஸ் ஆர்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு ஸ்விட்ச் டு கிளீனர் fuels like CNG and LPG. Moreover, the automobile should switch over the unleaded petrol in the Taj zone. ஸோ வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த ஆயில் ரிஃபைனரிலேருந்து வர வந்து கேஸஸ் வந்து என்னது மார்பிளை வந்து எல்லோவிஷாக ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம தாஜ்மஹாலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. லைக் வந்து நம்ம என்ன பண்ணால் சிஎன்ஜி, எல்பிஜி தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிஎன்ஜி இஸ் நத்திங் பட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் எல்பிஜி இஸ் நத்திங் பட் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ தட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுலேருந்து வர அவங்க கிட்டேருந்து வர கேஸஸ் வந்து பாய்சனஸ் கேஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுன்றதுக்காக. So next we are moving with 18.4 greenhouse effect. You know that the sun's rays warm the earth's surface. A part of the radiation that falls on the earth is absorbed by it
and a part is reflected back into the space. A part of the reflected radiation is trapped by the atmosphere. The trapped radiations further warm the earth. If you have seen a greenhouse in the nursery or elsewhere, recall that the sun's heat is allowed to get in but is not allowed to go out. The trapped heat warms a greenhouse. The trapping of radiation by the Earth's atmosphere is similar. This is why it's called the greenhouse effect. Without this process, life would have not been possible on the Earth, but now it's threatened life. Carbon dioxide is one of the gases responsible for this effect. So greenhouse effect is nothing but sunலேருந்து வர ஹீட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எர்த் சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணிக்கோ ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்களா அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிளானெட்டை வந்து வார்மாக வச்சுருக்க வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ நர்சரிஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்களேன், அவங்க மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க க்ரீன் கலர் ஷேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த க்ரீன் கலர் ஷேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வர சன்லைட்டை வந்து என்ன பண்ணிக்கோ அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து என்ன பண்ணும் க்ரீன் ஹவுஸை வந்து கொஞ்சம் வார்மாகவே வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இல்லை அப்படின்னா லைஃப் would not been possible on the earth, but now it threatens life. Carbon dioxide one of the gas responsible for this effect. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம ஏர்த்தில் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னென்னா அந்த கேஸ் தான் வந்து என்னது மெயின் ரெஸ்பான்சிபிள். தட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த components of air. You also have studied the role of carbon dioxide in plants, but if there is excess of carbon dioxide in the air, it acts as a pollutant. So carbon dioxide வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். லைக் ஓகே நமக்கு வந்து கார்பன் டை வேணும், ஆக்சிஜனும் வேணும், அது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு தான் தெரியும். ஸோ அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அதுவும் வந்து ஒரு பொல்யூட்டன்ட் அப்படின்றாங்க. On the other hand, carbon dioxide is continuously being released because of humans' activities. On the other hand, area under forest is decreasing. Plants utilize carbon dioxide from the atmosphere for photosynthesis, thereby decreasing the amount of carbon dioxide in the air. Deforestation leads to an increase in the amount of carbon dioxide in the air because the number of trees which consume carbon dioxide is reduced. So, வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாகுதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு தானே வெளில ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறதுனால நிறைய மக்கள் தொகை அதிகமானதால் என்ன ஆச்சு, கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்போ வந்து அதிகமாகவே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபாரஸ்ட் கிட்ட இருக்க ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட இது வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து அது என்ன பண்ணிக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்குது. எதுக்காக, ஃபார் தியர் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, அவங்களோட ஃபுட்டுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து டீஃபாரஸ்டேஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டீஃபாரஸ்டேஷனாக என்னது, மரங்களை வந்து அழிக்கிறது தானே. அங்கே டீஃபாரஸ்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன ஆகும், அங்கேயும் வந்து கார்பன் டை ஆக்சைடு கன்சியூம் பண்ணுறது ரெடியூஸ் ஆகுன்றாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் thus contribute to the accumulation of carbon dioxide in the atmosphere. Carbon dioxide traps heat and does not allow it to escape into space. As a result, the average temperature of the earth atmosphere is gradually increasing. This is called global warming. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டு வெளில வந்து விடவே விடாது. ஸோ இட் டஸ் நாட் அலோ டு எஸ்கேப். ஓகேவா, அது என்ன பண்ணுது, வெளில விடாது. ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Other gases like methane, nitrous oxide and water vapor also contribute towards this effect. Like carbon dioxide, they are also called greenhouse gases. So, மற்ற gases like another methane, nitrous oxide, water vapor இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸ்ன்றாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மாதிரி அதுவும் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் வார்மிங் ஹாஸ் பிகம் அ மேஜர் கன்சர்ன் ஃபார் கவர்மெண்ட்ஸ் வேர்ல்ட் வைட். மெனி கண்ட்ரீஸ் ஹவ் ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் டு ரெடியூஸ் த எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். த கியோட்டோ ப்ரோட்டோகால் இஸ் சச் அன் அக்ரிமெண்ட். ஸோ குளோபல் வார்மிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல கண்ட்ரீஸ் வந்து என்ன அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோகால். Surprised to hear that an increase in the Earth's atmosphere by even as little as 0.5 degrees Celsius
can have such a serious effect. Pali tells him that she had read in the newspaper recently that Gangotri glacier in the Himalayas has started melting because of global warming. So நம்ம ஹிமாலயஸில் இருக்க நம்ம ஏர்த் வந்து அதிகமாக வெப்பமாக ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நம்மளோட பனிக்கட்டிங்கெலாம் இருக்குல்ல ஹிமாலயஸில் இருக்கலாம், அங்கே இருக்க அந்த பனிலாம் வந்து என்ன உருக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. ஸோ 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன இருக்குது டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது அப்படின்றாங்க. What can be done? இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? What can be done to reduce air pollution? Air pollution reduce பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? There are many success stories in our fight against air pollution. For example, a few years ago, Delhi was one of the most polluted cities in the world. So இந்த air pollution reduce பண்ணுறதுக்கு நிறைய ways வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா few years before வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான் வந்து என்னது ஒரு மெயின் polluted cities அப்படின்னு சொல்லியே வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியல அது. It was being choked by fumes released from automobiles running on diesel and petrol. A decision was taken to switch to fuels like CNG and unleaded petrol. These measures have resulted in cleaner air for the city. So டெல்லி தான் வந்து என்னது ஒரு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு பேர் வந்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டிப்பாக வந்து நம்ம குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆட்டோமொபைல்ஸ் லைக் டீசல் பெட்ரோல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபியூல்ஸ் என்னவா மாற்றிட்டாங்கன்னா சிஎன்ஜியும் தென் வந்து என்னது பெட்ரோல் அன்லீடட் பெட்ரோலும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ தட் என்ன பண்ண முடியும்னா அவங்களால வந்து ஃபியூம்ஸ் தட் மீன்ஸ் அந்த புகை வந்து என்னது கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சிட்டியே வந்து என்னென்னு இப்போ பேர் வந்துருக்கு கிளீனர் சிட்டி அப்படின்னு வந்திருக்கு. Do you know about the Say No to Crackers campaign which was organized by children from many schools? This made a big difference to the air pollution levels around Diwali. நமக்கு தீபாவளினாலே என்ன பண்ணணும், நம்ம கிராக்கர்ஸ் தானே பர்ஸ்ட் பண்ணணும். ஸோ சே நோ டு கிராக்கர்ஸ் வந்து என்னது நோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணலாம், பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியுமா? எல்லோரும் நோட் சொல்லிட்டீங்களா? ஸோ நம்ம ஏர்த்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சே எஸ்ன்னு தான் சொல்லணும். சே நோ டு கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லணும். The quality of air at various locations is monitored regularly by government and other agencies. We can use this data to generate awareness about air pollution among friends and neighbors. There is a need to switch over to alternative fuels instead of fossil fuels for our energy requirements. These could be solar energy, hydropower and wind energy. ஸோ நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்க்கு வந்து மாறணும் அப்படின்றாங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன மாதிரி எனர்ஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், தென் வந்து என்ன விண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சோலார் எனர்ஜிலாம் எங்கேருந்து கிடைக்கிது? ஃப்ரம் த சன்லைட். ஓகேவா? ஸோ ஹைட்ரோ பவர் ஃப்ரம் வாட்டர், தென் விண்ட் எனர்ஜி ஃப்ரம் விண்ட் மில்ஸ் தட் மீன்ஸ் ஏர். ஓகேவா? இது மூலிமா வந்து கிடைக்கிற எனர்ஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பொல்யூஷனை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆன் அவர் பார்ட் கேன் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் த என்விரான்மெண்ட். We can plant trees and nurture the ones already present in the neighborhood. ஸோ நம்ம என்னன்னா ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா அந்த தெருவே என்ன ஆகும், மாறும். அந்த தெருவே மாறினா என்ன ஆகும், ஒரு ஊரே மாறும். ஒரு ஊரே மாறினா என்ன ஆகும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாறும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மறுநாள் பல டிஸ்ட்ரிக்ஸ் அதை பற்றி செய்வாங்களா, அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டே வந்து என்ன பண்ணும், ஒரு மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன நம்மளால் முடிஞ்சது ஒரு பிளான்ட்டாச்சும் என்ன பண்ணணும், நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah children, I think we have completed that air pollution part. We will see the remaining water pollution on the next video. If you have any doubt you can ask me on the comment box. I'll meet you guys on the part 2 video. Until then, bye bye from Priyadashni.